தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த ரெண்டு எக்ஸெப்ஷனல் bowlers நம்மளோட இருக்காங்க. திண்டுக்கல் டிராகன்ஸோட ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆஃப் கோர்ஸ் திருப்பூர் தமிழன்ஸோட ஸ்பீட்ஸ்டர் நட்டு நம்மளோட இருக்காங்க. பிக் டே டுடே. இதே மாதிரி தான் IPL 2024 கிராண்ட் ஃபினாலேல ரெண்டு பேருமே மோதிட்டீங்க. இன்னைக்கு TNPL கிராண்ட் ஃபைனல் மோத போறீங்க. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஆமாம், ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருக்கும். திருப்பூர் தமிழன்ஸுக்கு இது ஃபஸ்ட் டைம் வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லா பாய்ஸும் சூப்பராக அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மொமெண்டம். லாஸ்ட் இயர் ரெண்டு பேரும் மோதணும். எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது. நான் பண்ணுற வேலையை பண்ணுவேன், அவன் பண்ணுறேன். அங்கே ரெண்டு பேரும் என்ன வரும் நீங்க சொல்லுங்க. ஆப்வியஸ்லி ஏற்கனவே அந்த கோப்பையை ஜெயிச்சாச்சு TNPL போன வருஷம். இந்த சீசன் யூ டேக்கிங் ஆன் திருப்பூர் தமிழன்ஸ். தே வாண்டட் ரியலி பேட். எப்படி இருக்க போகுது இது? கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா டூ பெஸ்ட் டீம்ஸு, இவங்க வந்து வெல் ரவுண்டட் டீமு, செம்ம போலிங் இருக்குது, செம்ம பேட்டிங்கும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மவுத் வாட்டரிங் கேமாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி வருது. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எல்லா இன்டர்வியூஸ்லும் சொல்லியிருக்கீங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், TNPL இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. ஒரு இன்ஜுரிக்கு பிறகு கம்பேக் தரதாக இருக்கட்டும், ஆர் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இந்த சீசன் பர்சனலி உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு TNPL? இந்த ஃபஸ்ட்டுலேருந்து நான் சொல்கிறேன், TNPL மூலிமா தான் எங்களுக்கு வந்து ஒரு IPL சான்சஸ் கிடச்சிது. ஸோ எங்கே போயிட்டு வந்து விளையாண்டாலும் மறுபடியும் இந்த TNPL விளையாடுறது எங்களுக்கு எப்போவுமே புதுசாக ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. அதேமாதிரி நல்லா அதை என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் அந்த இதை. ஸோ டொமஸ்டிக்காக இருக்கட்டும், IPL இருக்கட்டும், எங்கே விளையாண்டாலும் மறுபடியும் எங்களுக்கு வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிறது வந்து TNPL தான். ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எங்களை மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். சேம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபைனல்ஸ் வந்து நம்ம திண்டுக்கல்ல நடக்குது. ஸோ எவ்வளோ இப்போது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ரோடு வெளிலலாம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ரீச்சு. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் நடந்தால் ஒரு நல்ல ஊரில் இருக்க பசங்கள்லாம் வந்து விளாட்லாம். ஸோ அதான் நான் மெயினாக பார்க்குறேன். இப்போது நட்டு மாதிரி, இப்போது அஸ்வின் மாதிரிலாம் வந்து விளாட்றாங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. திருநெல்வேலி பையன். ஸோ நேச்சுரலாக ரா டேலண்ட் அவன்ட்டு இருக்கு, ஸ்பீடு எல்லாமே இருக்குது. நேச்சுரலாக ஃபிட்னஸ் நல்லா பண்ணுறான். சொல்லப்போனால் அவனை கொஞ்சம் நல்லா கரெக்டான இடத்துல கைட் பண்ணால் இன்னும் நல்லா அவனுக்கு நல்லா பெட்டர் லைஃப் இருக்குது. நிறைய பெரிய ஆளாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போலேருந்து அவனை வந்து கரெக்டாக க்ரூம் பண்ணால் பெட்டர் ஆவான். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர் ரா டேலண்ட், நல்ல ஸ்பீடு வச்சுருக்கான். நான் எங்களால் முடிஞ்சது, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சாய் எல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ அவனும் நிறையா விஷயம் கற்றுக்க பார்க்குறான். அந்த ஆர்வம் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே அவன் கரெக்டான வேல, நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி தான். ஸோ அந்த வே அவன் கரெக்டாக பிடிச்சானா அவன் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ குட், வெரி குட். அவனை எங்கே அடிக்கணும்? நீ தானே வர அந்த அடிச்சுக்கோ. சரி, அந்த கேள்விக்கு வந்து பதிலாக உங்கள் டீமில் விமல் குமார் இருக்கார். அவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர் மேகமாக மாறி இருக்காரு. பார்த்தோம் போன ஆட்டத்தில் அந்த வெற்றி சேர்த்து தந்தார். டெல் அஸ் அபவுட் ஹிம். லாஸ்ட் 5 இயர்ஸாக திண்டுக்கல்ல இருந்திருக்கான். ஸோ பெருசாக அவனால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இந்த வாட்டி வந்து பயங்கரமாக டர்ன் அப் பண்ணியிருக்கான். ஈவன் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் அவனால் பண்ண முடியல. இப்போ வந்து லோ டவுன் த ஆர்டர் வரான். அவன் இஸ் ரீஇன்வென்டட் ஹிம்செல்ஃப். டெஃபினெட்லி கிரெடிட் ஹேஸ் டு கோ டு பீப்புள் ஹூ ஹி ஒர்க்ஸ் வித் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹிம். ஓகே, ரெண்டு டீமுக்குமே ஒரு விஷயம் சிமிலராக இருக்குது. அது உங்களோட கேப்டன்ஸ், ஸ்பின்னர்ஸ், டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க இன் போத் டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்கள் அஸ்வினை டேக் ஆன் பண்ண போகிறீங்க. எப்படி இருக்க போகுது இந்த மேட்ச்? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இந்த பிளானில் அஸ் யூஷுவல் எப்போ அந்த லீக் கேம் விளாட்றோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கோம். எங்களோட பெஸ்ட்டு கொடுக்குறோம். அது ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம கையில் எதுவும் இல்லை, பார்ப்போம். சாய்க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? சாய்க்கு ஆல்ரெடி பயங்கர பிளானிங்கில் தான் இருப்பான். ஒரு பிளான் வச்சிருக்க மாட்டானே, 1000 பிளான் வச்சிருப்பானே. அதெல்லாம் இல்லை, இன்ஸ்டிங்க்டிவ் தான். என்ன தோணுதோ பண்ண வேண்டியதான். ஒன் டே இட் வில் ஒர்க் அவுட், இன்னொரு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் போகுது. பட் ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see பெஸ்ட் மொமெண்டம் என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஆப்வியஸ்லி உங்கள் டீம் பொறுத்த வரையும் இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக மாறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஜெயிச்சிங்கன்னா இட் பி த ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூர் தமிழன்ஸ் கிளைம் தட் ட்ரோஃபி. உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் 2வது முறை அந்த ட்ரோஃபி ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். விஷிங் போத் ஆஃப் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கோ வெல். Thank you. All the best, Nattu. All the best.